எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. முதல்ல சர்வதேச சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, நேத்து அமெரிக்க சந்தை நாஸ்டாக், டவ், S&P 500 எல்லாமே பயங்கரமா ஏறி இருந்ததுங்க. என்ன காரணம் அப்படின்னா, யுஎஸ், சைனா அவங்க 2 பேருக்கும் ஜெனீவால ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது இல்லையா? அந்த டாரிஃப் சம்பந்தமா. ஸோ 2 பேருமே பேச்சுவார்த்தையோட முடிவுல அடுத்த 90 நாட்களுக்கு 2 பேரும் மாத்தி மாத்தி டாரிஃபை ஏத்திக்கிட்டாங்க இல்லையா? ஸோ 2 பேருமே ஒரு 115% டாரிஃபை குறைச்சிருக்கிறாங்க. இதனால மார்க்கெட் நேத்து பயங்கரமா மேல ஏறி இருந்ததுங்க. அடுத்து கோல்ட் பிரைஸ் பார்த்தோம்னா, நேத்த கம்பேர் பண்றப்ப இன்னைக்கு ஒரு ₹15 விலை ஏறி இருந்ததுங்க. 22 கேரட் கோல்டு பெர் கிராம் 8765. இன்னும் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் தெரியுது. பெரிய ஃபால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுங்க. அப்பப்ப 200, 300 இறங்குறப்ப நம்ம கன்சிடர் பண்ணிக்க வேண்டியதான். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு கொஞ்சம் சரிஞ்சிருக்குங்க. 84.92 இந்திய ரூபாயா இருக்கு ஒரு டாலர். அதே மாதிரி பிரெண்ட் க்ரூடு ஒரு பேரல் 64.82 US டாலரா இருக்குங்க. இந்திய சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா நேத்து பயங்கரமா ஏறி இருந்தது. ஐடி, பேங்கிங் எல்லாத்தையுமே வச்சு ஏத்திருந்தாங்க. பட் எஃப்ஐஐஸ் பெருசா வாங்கலைங்க. ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு பக்கமா கேஷ் செக்மெண்ட்ல நெட் பையர்ஸா இருந்திருக்காங்க. பட் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், அதர் இன்வெஸ்டர்ஸ் பயங்கரமா வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நிப்டி 50 நான் கடைசியா பாக்குறப்போ ஒரு 200 பாயிண்ட் பக்கமா கீழே இறங்கி இருந்தது. பேங்க் நிப்டி 300 பாயிண்ட் மேல இறங்கி இருந்ததுங்க. இந்த யூஎஸ் சைனா ட்ரேட் டீலை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே எலிவேட்டட் லெவல்ல வச்சிருந்தாங்க டாரிஃபை. அதை 115% குறைச்சிருக்காங்க. அவ்வளவுதான். இப்ப டாரிஃப் இல்லாம இல்ல, டாரிஃப் 2 நாடுமே மாத்தி மாத்தி போட்டுக்கிறாங்க. கம்மியான லெவல்ல போட்டுக்கிறாங்க. சைனா மேல ஹையர் டாரிஃப் இருந்ததுனால அது இந்தியாவுக்கு அட்வான்டேஜா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு காலத்துல மார்க்கெட்லாம் பயங்கரமா ஏத்தணும். ஸோ அதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா மார்க்கெட் இறங்குறதுக்கு ஒரு வாய்ப்பா அமையுங்க. இந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது தொடரும்னு சொல்லியிருக்காங்க. 2 பேருமே டெவலப்டு எக்கனாமி. 0 to 0 டீல் போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அது நமக்கு டிஸ்அட்வான்டேஜா தான் இருக்கும். அடுத்து இன்னைக்கு அப்டேட்ஸ்குள்ள போயிடலாங்க. இந்தியா WTOல ஒரு ப்ரொபோசல் சப்மிட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, யூஎஸ் ஸ்டீல் அண்ட் அலுமினியம் இம்போர்ட்ஸ்க்கு 25% டாரிஃப் போடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அதுக்கு ரிட்டேலேட்டரி டாரிஃப் இந்தியா போடுறதுக்கான ப்ரொபோசல் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ சேஃப்கார்ட் மெஷர்ஸ் அப்படின்ற பேர்ல இந்த ப்ரொபோசல் சப்மிட் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு பெர்சன்ட் டாரிஃப் அப்படின்றது இன்னும் செய்திகள் வரல. மேபி 25% கூட இருக்கலாங்க. அடுத்து சுமிட்டோமோ மிட்சுயி, எஸ்பிஐ, தென் எஸ் பேங்க் இந்த 3 பேருக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் நடந்தது இல்லையா? எஸ்பிஐ இருந்து ஒரு போர்ஷன் ஆஃப் ஸ்டேக்கை வாங்குறதுக்கான அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டிருக்காங்க இல்லையா? சுமிட்டோமோ மிட்சுயி அவங்களுக்கு எஸ்எம்எஃப்சி கிரெடிட் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்பிஎஃப்சிஸ் இருக்குங்க. ஃபியூச்சர்ல எஸ் பேங்கோட இந்த எஸ்எம்எஃப்சி கிரெடிட்டை மெர்ஜ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்ற செய்திகள் வந்திருக்கு. எதன் அடிப்படையில் இந்த மெர்ஜிங் பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஆர்பிஐ கைட்லைன்ஸே என்ன சொல்றாங்க, இந்த லெண்டிங் சைட் பிசினஸ் இருக்கு இல்லையா? பேங்க் கடன் கொடுப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு ஒரு சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால மெர்ஜ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எஸ் பேங்கோட எஸ்எம்எஃப்சி இந்தியா கிரெடிட்டை மெர்ஜ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட பிசினஸை இந்தியா ஃபுல்லா அக்ரெசிவா எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்குங்க. அடுத்து டாடா ஸ்டீலோடைய Q4 ஃபினான்ஷியல் 25 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் டபுள் ஆயிருக்குங்க. பட் ரெவன்யூ 4% குறைஞ்சிருக்கு. கம்பெனி என்ன சொல்றாங்க, உங்களோட சப்சிடரி கம்பெனி டி ஸ்டீல் ஹோல்டிங்ஸ் சிங்கப்பூர் இதுல நாங்க ஒரு $2.5 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணுவோம் ஃபினான்ஷியல் இயர் 26ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா கடனை திருப்பி செலுத்துறதுக்கு, தென் கம்பெனிக்குள்ள ரீஸ்ட்ரக்சரிங் ஆபரேஷன்ஸ் பண்றதுக்காக இந்த ஃபண்டை நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிவைடட் ₹3.6 பெர் ஷேர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் June 6, 2025. ஓவராலா டாடா ஸ்டீலோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்தியா ஸ்டீல பிசினஸ் ஸ்டெடியா இருக்கு. பட் இன்டர்நேஷனல் மார்க்கெட் குறிப்பா யூரோப்ல பிசினஸ் வீக்கா தான் இருக்கு. அடுத்து கிளப் மஹேந்திரால ஒரு அப்டேட்ங்க. கம்பெனி ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டார்ல விமன் எம்பவர்மெண்ட், தென் சோசியல் இன்க்ளூஷன், தென் ஜெண்டர் டைவர்சிட்டி இதெல்லாம் கருத்தில் கொண்டு கோவால இருக்கிற ஒரு ரிசார்ட், அகாசியா பாம் ரிசார்ட், அந்த ரிசார்ட்ல என்டையர் ஆப்ரேஷன்ஸ் ஒரு ரிசார்ட் இருந்தது அப்படின்னா அங்க வேரியஸ் ஆப்ரேஷன்ஸ் நடக்கல. எல்லா ஆப்ரேஷன்ஸுமே உமன் எம்ப்ளாயிஸை வச்சு அந்த ரிசார்ட்ஸ் ரன் பண்றாங்க. அது சர்வசாதாரண காரியம் கிடையாதுங்க. செக்யூரிட்டி, டெக்னீஷியன்ஸ், தென் மெக்கானிக்கல், தென் எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன்ஸ், தென் இன்ஜினியரிங் ஆப்ரேஷன்ஸ், தென் ஃபுட் ப்ரொடக்ஷன், ஹார்டிகல்ச்சர், ஹெல்த் கேர் இந்த எல்லா விஷயத்துக்குமே ரிசார்ட்டோட ஒவ்வொரு ஆப்ரேஷன்ஸ்க்கும் உமன் எம்ப்ளாயிஸை வச்சு ரிசார்ட்டை ரன் பண்றாங்க. இது உண்மையிலேயே நல்ல செய்திங்க கிளப் மஹேந்திராக்கு. அடுத்து ரியல் எஸ்டேட் செக்டார்ல 2 அப்டேட்டுங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுலன்னா மஹேந்திரா லைஃப் ஸ்பேஸ் டெவலப்பர்ஸ் லிமிடெட் அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் இயர் 25ல அவங்களோட டோட்டல் சேல்ஸ் அப்படின்றது 3,300 crores இருந்திருக்குங்க. கம்பெனி என்ன சொல்றாங்க, எங்களோட சேல்ஸ் ஃபினான்ஷியல் இயர் 30ல 3 times ஆகும் இன்னைக்கு இருக்கிற மாதிரி. கிட்டத்தட்ட 10,000 crores சேல்ஸை நாங்கள் தாண்டிடுவோம் ஃபினான்ஷியல் இயர் 30ல அப்படின்னு சொல்றாங்க. கம்பெனியோட வேல்யூவேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஏர்னிங்ஸ் 80 times ஏர்னிங்ஸ் இருக்கு. அதே மாதிரி டெட் டு ஈக்விட்டியும் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. 0.76ல இருக்கு. அடுத்து ரெண்டாவது நிறுவனம் கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் லிமிடெட். கம்பெனி என்ன சொல்றாங்க, இந்த ஃபினான்ஷியல் இயர் 26ல நாங்க 40,000 crore ஒர்த் ஆஃப் ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸை லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க.
அவங்களோட டார்கெட் அப்படின்னா 20% சேல்ஸ் புக்கிங் க்ரோத். இதான் அவங்களோட டார்கெட் ஃபினான்ஷியல் 26 பொறுத்த வரைக்கும். ஃபினான்ஷியல் 25 எடுத்து பார்த்தோம்னா அவங்களோட புக்கிங் சேல்ஸ் புக்கிங் ஒர்த் எவ்வளோ இருந்திருக்குன்னா 29,444 crores இருந்திருக்கு. இதுல நல்ல செய்தி என்ன அப்படின்னா ஃபினான்ஷியல் 26க்கான கைட்லைன்ஸே கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் புக்கிங் வந்து அட் எண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் 26 32,500 crores நாங்க ரீச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43 times earnings இருக்கு. நம்ம இப்போ புதுசாக கன்சிடர் பண்ண முடியாது. ஏற்கனவே உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னா பத்திரமா வச்சுக்கலாம். நல்ல கம்பெனி, நல்ல ப்ரொமோட்டர்ஸ். அடுத்து டாடா எலக்ட்ரானிக்ஸ்ல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனிக்கு ஹொசூர்ல ஒரு பிளான்ட் இருக்கு. ஐபோனுக்கு தேவையான பார்ட்ஸ் தென் அசம்பிளி நடக்குதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ ஃபினான்ஷியல் 26 பொறுத்த வரைக்கும் ஐபோன் கேசிங் கெப்பாசிட்டியை நாங்கள் அப்படியே டபுள் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து டாடா எலக்ட்ரானிக்ஸோட அப்டேட்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஃபியூச்சர்ல லிஸ்ட் ஆகிறப்ப, கம்பெனி லிஸ்ட் ஆகிறப்ப நம்மளுக்கு அந்த கம்பெனியை பத்தி நிறைய டீடைல்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதுக்காண்டி தாங்க எவ்ரி டைம் நம்ம டாடா எலக்ட்ரானிக்ஸ் பத்தி அப்டேட் பண்றோம். அடுத்த சிட்டி யூனியன் பேங்க் உடைய Q4 ஃபினான்ஷியல் 25 ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நெட் ப்ராஃபிட் வந்து 13% ஏறி இருக்குங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 9.8% இயர் ஆன் இயர் ஏறி இருக்கு. உண்மையிலே நல்ல நம்பர்ஸ். இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்படின்னு என்னன்னா கம்பெனில, அதாவது சிட்டி யூனியன் பேங்க்ல டெபாசிட்ஸ் பண்ணிருப்பாங்க. டெபாசிட்ஸ்க்கு இவங்க வட்டி கொடுப்பாங்க. ஸோ அந்த வட்டி எவ்வளவு கொடுக்குறாங்க, தென் இவங்க லெண்டிங் பிஸ்னஸ், இவங்க கடன் கொடுப்பாங்க, அவங்களுக்கு வட்டி வாங்கியிருப்பாங்க. இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தாங்க. ஸோ எவ்வளவு க்ரோ ஆயிருக்கு அப்படின்றத இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் சொல்லும். அடுத்து நெட் என்பிஏ அப்படின்னா 1.42%லேருந்து 1.25% என்பிஏவை குறைச்சிருக்காங்க. கம்பெனி ₹2 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ஒரே ஒரு பேட் நியூஸ் அப்படின்னா ப்ரொவிஷன்ஸ் வந்து 78 crores கூடி இருக்குங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் குவார்டர் கம்பேர் பண்றப்ப 75 crores வந்து 78 கூடி இருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 32 crores அப்படின்றது 78 crores கூடி இருக்கு. கம்பெனி இப்பயுமே நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. அடுத்து பயோகான்ல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனி வந்து ஒரு கமிட்டியை செட்டப் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா டு எவால்வேட் ஸ்ட்ராட்டஜிக் ரீஸ்ட்ரக்சரிங் ஆப்ரேஷன்ஸ். என்ன ரீஸ்ட்ரக்சரிங் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா பயோகானை பொறுத்த வரைக்கும் ஒரு பயோசிமிலர் ஆர்ம் இருக்குங்க, பயோகான் பயாலஜிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து பயோகான் லிமிடெடோட மெர்ஜ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அது சம்பந்தமான விஷயங்கள்லாம் எவாலுவேட் பண்றதுக்காக இந்த கமிட்டியை செட்டப் பண்ணியிருக்காங்க. இப்படி மெர்ஜ் பண்ணாங்க அப்படின்னா உண்மையிலேயே அது பயோகானுக்கு நல்ல செய்திங்க. அது போக பயோகான் என்ன சொல்றாங்க, நாங்க நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்ல கம்பெனில ஒரு $150 million இன்வெஸ்ட் பண்ணுவோம். இதுக்காக கேபெக்ஸ் வந்து எடுத்துக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல $100 million எதுக்கு அப்படின்னா அவங்களோட பயோசிமிலர் ஆர்ம் பயோகான் பயாலஜிக்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு $100 million. ஜெனரிக் பிசினஸ் அதுக்கு வந்து ஒரு $50 million நாங்க இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டரோட இன்டெகிரிட்டி, க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குங்க, எக்ஸப்ட் டெட் டு ஈக்விட்டி. அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட், வேதாந்தா ஷேர்ஸ் வந்து எப்படி சார் நம்ம கன்சிடர் பண்ணலாமா, உங்களோட வியூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் முற்காலங்களில் அதை வாட்ச் பண்ணது உண்டுங்க, அந்த டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்றதுனால. தென் ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் கடன் இருக்கிற விஷயங்கள்லாம் எனக்கு தெரிய வந்தது. தென் இந்த தூத்துக்குடி இஷ்யூஸ்க்கு அப்புறமே அந்த ஸ்டாக்கை நான் வாட்ச் பண்றதே கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டேங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் டெட் டு ஈக்விட்டி அதிகமா இருக்கும், டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக உள்ள போக முடியாதுங்க. அடுத்து மதர்சன் சுமி வயரிங் இந்தியா லிமிடெட் பத்தி கேட்டிருக்காங்க. நான் வந்து ஒரு 2 to 3 years அந்த கம்பெனியை வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். நான் வந்து ஒரு 55ல என்டர் ஆகி 60sல வெளில வந்துட்டேங்க. அது வந்து ஓவர் வேல்யூடா நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமே நான் வெளில வந்துட்டேன். இப்பயுமே அது ஓவர் வேல்யூ தான். இந்த Q4 ஃபினான்ஷியல் 25 ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நெட் ப்ராஃபிட் வந்து 13.85% குறைஞ்சிருக்கு. சேல்ஸ் வந்து ஒரு 13% கூடினாலும் கூட, அதே மாதிரி ஃபுல் இயர் ஃபினான்ஷியல் 25 எடுத்துக்கிட்டீங்கனாலும் ப்ராஃபிட் வந்து ஒரு 5% பக்கமா குறைஞ்சிருக்கு. சேல்ஸ் வந்து ஒரு 12% ஏறி இருக்குங்க. கம்பெனி என்ன சொல்றாங்க, அவங்களோட 3 நியூ பிளான்ஸ்ல இருந்து H2 ஃபினான்ஷியல் 26ல எங்களுக்கு வந்து ஒரு 2000 crores ரெவன்யூ ஆட் ஆகும். இது வந்து கம்பெனிக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. H2 ஃபினான்ஷியல் 26னா என்னங்க, அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். ஸோ இந்த 3 நியூ பிளான்ஸோட இம்பாக்ட் வந்து எப்போ தெரியும் அப்படின்னா இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஃபினான்ஷியல் 26ல தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்பெனி ஓவர் வேல்யூடு தான். ஓவர் வேல்யூட் கம்பெனிஸ்குள்ள போனா ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். அடுத்து பேங்க் ஆஃப் இந்தியாவை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்தும் நேற்று பெரிய மூவ்மெண்ட் இருந்த மாதிரி எனக்கு தெரியலங்க. நான் பர்சனலாக அந்த சைடு போறதில்லை. ப்ரமோட்டர்ஸ் எப்போ ஸ்டேக்கை விற்பாங்க, எப்போ என்ன டிசிஷன் எடுப்பாங்க அப்படின்றது எனக்கு புரியாது. அதனால நான் அதை பார்க்கறதே இல்லை. அடுத்து செமிகண்டக்டர் சைடு நீங்க எதுவும் பார்க்கலையா சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம இருக்கிற எல்லா செக்டார்லையும் போகணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க. டிஃபென்சிவா பேங்கிங்கு, எஃப்எம்சிஜி, தென் ஃபார்மா, ஆட்டோ இது மட்டுமே போதும் அப்படின்னு தான் எப்பொழுதுமே நினைப்பேன். அவங்க ஒரு சில கம்பெனிஸ் கொடுத்துருக்காங்க. மோஸ்டிப் டெக்னாலஜிஸ், சிஎன்டிஎல்எம், தென் பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட் லிமிடெட் எல்லாமே ஓவர் வேல்யூட் கம்பெனிஸ்ங்க. ஸோ எல்லாமே பி வந்து 100, 60, 70க்கு மேலே இருக்கு. பெஞ்சமின் கிரஹாம் அவர்கள் சொன்ன மாதிரி நெவர் ஓவர் பே அப்படின்றத நான் எப்பொழுதுமே ஃபாலோ பண்ணுவேன். இதே தாங்க கல்யாண் ஜுவல்லர்ஸ்க்கும். கல்யாண் ஜுவல்லர்ஸோட வேல்யூவேஷன்ஸும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு.
அதை பத்தியும் கேட்டிருந்தாங்க, அதனாலதான் சொல்றேன். அடுத்து ஜிண்டால் சா நிறுவனம் பத்தி கேட்டிருந்தாங்க. கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் நல்லா இருக்க மாதிரி தாங்க இருக்கும். பட் நான் முற்காலங்களிலே பார்த்திருக்கேன், அப்பயே கடன் வந்து அதிகமாக தான் இருந்தது. டெட் டு ஈக்விட்டி நம்ம வந்து 0.10க்கு மேல இருந்தா போக மாட்டோம். இது 0.5க்கு பக்கமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கேர்ஃபுல்லா இருங்க. அடுத்து காவேரி டிஃபென்ஸ் அண்ட் வயர்லெஸ் டெக்னாலஜிஸ், இது வந்து ஒரு மைக்ரோ கேப் நிறுவனம். இந்த மாதிரி ஸ்டாக் தான் வந்து ஃபியூச்சர்ல மல்டி பேக்கரா ஆகுமா? எஃப்ஐஎஸ் வந்து ஒரு 13% ஹோல்ட் பண்றாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஃப்ஐஎஸ் ஹோல்ட் பண்றாங்க அப்படின்றது ஒரு பக்கெட்டுங்க. லிஸ்டான பிரைஸ் வந்து 270 280 2008க்கு முன்னாடி. அது 2014ல இருந்து 2022 வரைக்கும் ஒரு 13ல இருந்து 15க்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருந்திருக்குது. இப்பதான் ஒரு ₹30 மேல ஏறி ஒரு 45 50ல இருக்குங்க. நடுவில் ஒரு 10 வருஷம் எந்த ரிட்டர்னுமே இல்லாம இருக்க வேண்டிய சூழல் இருந்திருக்கும். அவ்வளவு நாள் நம்ம முதல்ல பொறுமையா இருப்போமா அப்படின்றது கேள்வி. ஸோ நல்ல ஸ்டாக் அண்டர் வேல்யூட் ஸ்டாக்கா பார்த்து என்டர் ஆனோம் அப்படின்னா அது ஒரு 10 to 15 இயர்ஸ்ல நல்ல பெர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்றது தாங்க பெஞ்சமின் கிரஹாம் அவர்கள் சொன்னது. அதைத்தான் நானும் நம்புறேன். நெவர் ஓவர் பே அப்படின்றது தாங்க நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் எல்லாத்தையும் எழுதுங்க. தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.